வணக்கம். சினி மினிமினி ப்ளூ ஸ்டார் இயக்குனர் ரஞ்சித் வந்து வேறு 2 பேருடன் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்திருக்கார். ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். அந்த இயக்குனருக்கு இது முதல் திரைப்படம். முழுக்க கிரிக்கெட்டை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதாநாயகர்களாக 2 பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கதாநாயகன் அசோக் செல்வன், இன்னொரு கதாநாயகன் சாந்தனு பாக்யராஜுடைய சன் சாந்தனு. இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. முழுக்க இந்த படம் பார்க்குறது வந்து ஒரு மாறுபட்ட அனுபவம் அப்படின்றது ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து திரையரங்கில் போய் உட்காந்து படத்தை பார்த்தோம் அப்படின்னா படம் பார்க்குறது மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது. நீங்கள் வந்து விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் மைதானத்திலே போய் உட்காந்து ஒரு கிரிக்கெட் போட்டியவே படம் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த பேட்டர்னில் முழுக்க கிரிக்கெட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அந்த ஊரில் எப்படி கொண்டு வந்து அப்படின்ற மாதிரி ஆயிருக்கலாம். இந்த ஊரில் வந்து கிரிக்கெட் விளையாண்டுன்றது பல ஆண்டுகளாக நடைபெற்று இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு காலத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி கிரிக்கெட்லாம் இந்த ஊரில் விளையாண்டுருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடியதில் இதில் வந்து சாதாரண மைதானம் தான். சாதாரண மைதானத்தில் அங்கே இருக்கக்கூடிய வசதிகளுக்கு என்ன விளையாட முடியுமோ அப்படி விளையாண்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியதில் அதில் வந்து ஒரு ஜாதி பிரச்சனை இப்படின்ற சில விஷயங்களில் வந்து அப்படி ஒரு மோதல் உண்டாகி அங்கே வந்து கொஞ்சம் உயர்ந்த ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் இப்படின்ற ஒரு மோதலில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த பகவதி பெருமாள் அப்படின்ற ஒருத்தருடைய கால் வெட்டப்பட்டு அப்படின்ற ஒரு சம்பவம் கிரிக்கெட் இதில் வந்து இப்படி ஒரு மோதல் உண்டாகி அப்படிலாம் நடந்ததில் சில வருடங்கள் அந்த கிரிக்கெட்டுன்றதை வந்து நிறுத்தப்பட்டு அப்படின்ற மேட்டர் பல ஆண்டுகளாக நடக்கலை. இப்படி ஆன பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அந்த ஊரில் வந்து கிரிக்கெட்டை வந்து கொண்டு வரலாம், கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அப்படின்னு வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அசோக் செல்வன் அவர் அந்த கதாபாத்திரம், அவர் வந்து ஆக்சுவலாக ரஞ்சித் அப்படின்றது கதாபாத்திரம், ராஜேஷ்ன்ற கதாபாத்திரம் சாந்தனு. இது ரெண்டுமே எப்படின்னா ஆப்போசிட் டீம், ரெண்டுமே ஆப்போசிட் எதிர் துருவங்கள், எதிர் டீம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு பெரியவர்களுடைய சம்மதம் இதெல்லாம் பெற்று நம்ம ஊரில் வந்து மறுபடியும் கிரிக்கெட்டு விளையாட்டை கொண்டு வரலாம், கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் அதுக்கு சரின்னு சொல்லி ஓரளவுக்கு சம்மதிச்சுறாங்க. எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வரும்போது இப்போ இது பவர்ஃபுல்லாக இருக்குது. அசோக் செல்வனுடைய டீம் அப்படின்ற ஒரு மேட்டருக்குள்ள பவர்ஃபுல் டீம். அதில் வந்து இப்போ போட்டின்னு வந்ததுன்னா வெற்றி பெறுறது ப்ளூ ஸ்டார் அணி தான் வெற்றி பெறும். இதுதான் ப்ளூ ஸ்டார் அணி, இதான் வெற்றி பெறும் நிச்சயமாக. இதுக்கு முன்னாடியே அவங்க தான் அந்த அணி தான் வெற்றி பெற்றிருக்கு, இப்போவும் இனிமேல் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அப்போ உயர்ந்த ஜாதி என்று கூறிக்கொள்பவர்கள் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே சாந்தனு அந்த டீம், அப்போ நாம் நேரடியாக மோத முடியாது, மோதினா வெற்றி பெறுறது அவங்க தான் வெற்றி பெறுவான், நம்ம தோல்வி அடைவோம். அப்படிப்பட்ட சூழல் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம வரணுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த கதை முழுக்க அரக்கோணத்தில் நடக்குது. அதுக்கு பிறகு போய் திருத்தணியில் போய் எம்சிசி அங்கே போய் லீக் கிளப் விளையாடக்கூடிய சில இளைஞர்களை வந்து ஹையர் பண்ணி அதை பணம் தரேன், நீங்கள் வந்து எங்கள் டீமில் வந்து நீங்கள் விளையாடுங்க அப்படின்ற பேட்டர்னில் சில இளைஞர்களை அங்கிருந்து அழைத்து வந்து இவங்க கூட மோத வைத்து அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. அப்படி நடந்து அதில் வந்து உடல் ரீதியாக எந்த அளவிற்கு அசோக் செல்வனுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கி அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் உண்டாக்கிடுறாங்க அந்த இடத்துல. அப்படி வந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்சிசி கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே போகலாம்னு சொல்லிட்டு இந்த மீதி கொஞ்சம் பணத்தை கொடுத்து மீதி பணத்தை கொடுக்கறதுக்காக சாந்தனு அந்த ஊருக்கு போகும்போது இவர் அதே எம்சிசியில் வந்து விளையாடலாம் அப்படின்ற முயற்சியில் இறங்கி பயிற்சி பெற்று அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து அங்கே ரஞ்சித் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய அசோக் செல்வன் அங்கே வந்து அது வந்து 2 பேருக்கும் அங்கு என்ன அவமரியாதை உண்டாகிறது. அவங்க எப்படி புழுப்பூச்சோட கேவலமாக நினைக்கிறாங்க இந்த கிராமத்திலேருந்து வந்து அந்த இளைஞர்களை. கிராமத்துலேருந்துன்னா அந்த எம்சிசின்னா அந்த இதில் இல்லை, அந்த டீமில் இல்லை, அந்த கிளப்பில் கிடையாதுல்ல, இவங்க வேறு ஒரு ஊர்லேருந்து வரக்கூடிய இளைஞர்கள் தானே. அப்படி வரும்போது அவங்கள ரொம்ப கேவலமாக ரொம்ப சாதாரணமாக மட்டமாக பேசி அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இது நம்ம ஊருக்கே உண்டாகிற அவமானம் அப்படின்ற மாதிரி ஆகி அப்போ வந்து 2 பேருமே அப்போ வந்து சாந்தனு மன சொல்லிக்கிறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய 2 அணிகள் இதில் வந்து ஒரு அணியை வெற்றி பண்ணணுன்றக்காக வேறு ஒரு ஊர்லேருந்து 2-3 பேர் கொண்டு வந்துட்டு இது பண்ணி அவங்க நம்மளை மட்டும் திட்டி பேசுகிறதா, அது நல்லதா அப்படின்னு வரும்போது ஏன் இந்த நிலை. அப்போ நம்ம 2 பேருமே ஒன்று சேர்ந்து அப்படின்னு ஏன்னா இந்த மோதல் நடக்கும்போது ஒருத்தர் அங்கே அடிப்படை பெரிய சண்டையெல்லாம் நடந்துருது. அதில் அசோக் செல்வன் வந்து ஆக்சுவலாக அதில் இருக்கக்கூடிய அங்கே அந்த கிரிக்கெட் டீமில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியவே கோச்சர் இருக்கார்ல, அவன் போட்டு ட்ரெயினரை போட்டு ஒரு அடித்த உடனே அது பெரிய மேட்டர் ஆகி போயிடுது. அதை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு அங்கே இது பண்ணி வச்சு விசாரித்து இப்படின்னு வரும்போது அது ஆக்சுவலாக சாந்தனனுடைய
மாமா வந்து அரசியல் செல்வாக்கு உள்ள ரவர் அப்படின்றதுனால அவர் அப்படியே வந்து அந்த செல்வாக்கை பயன்படுத்தி சாந்தனுவை வந்து கூட்டு வந்துடுறாரு. அசோக் செல்வன் வந்து வெளியே விட்றதா இருந்தால் 1000 rupees கட்டணுன்ற மாதிரி ஒரு மேட்டர். 1000 ரூபா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அந்த 1000 ரூபான்றபோது அப்படியே பெரிய அமௌண்ட்டு. அப்படி வரும்போது சாந்தன் வந்து தன்னுடைய மோதிரத்தை வந்து அப்படியே பகவதி பெருமாள் அவர் அந்த கேரக்டர் வந்து இப்போ வந்து அவர் வந்து எம்சிசியில் வந்து அவர் வந்து புல் வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த கால் பாதிக்கப்பட்ட கால் துண்டிக்கப்பட்ட அந்த மனிதர் அப்படின்னு அவர் கையில் வந்து அந்த இதை கொடுத்த உடனே அவர் வந்து அந்த இதை கட்டி அப்படின்னு அப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்குது அந்த ஊரில் அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்த பிறகு அதுக்கு பிறகு அந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாடலாம்னு சொல்லி தீர்மானித்து இப்படிலாம் ஆன பிறகு 2 அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த அப்படின்றதையும் அந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படின்ற மாதிரி விளையாண்டு அப்படின்போது இதை வந்து அது எப்படி அந்த இவருடைய அந்த சாந்தனுடைய மாமாவால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா அவங்க கூட போய் நீ விளையாடுறதான்ற மாதிரி ஆகி ஒரு ஆளை கொண்டு வந்து அந்த மைதானத்தையே கம்ப்ளீட்டாக கோயிலுக்கு சொந்தமான இடம் இதை அவர் வந்து இதை வேலைக்கு வாங்க போகிறாருன்ற மாதிரி ஏதோ ஒரு இதை கொண்டு வந்து இனிமேல் கிரிக்கெட்டை நீங்கள் விளையாடக்கூடாது அப்படி இப்படின்றது இங்கே விளையாடக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் கொண்டு வந்து அதில் சில பிரச்சனைகள் உண்டாக்கி அசோக் செல்வன் வந்து அவங்க மாமாவை வந்து கேவலமாக பேசி எங்கள் மாமாவை நீ எப்படி கேவலமாக பேசலான்ற மாதிரி அப்படி ஒரு மோதலாம் வந்து இதையெல்லாம் தாண்டி அப்படியே உச்சக்கட்ட காட்சி அப்படின்னு வரும்போது அந்த உறவு சொந்தம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆக்சுவலாக இதில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி நினச்சா இந்த ஜாதி பிரச்சனை இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் இதெல்லாம் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு நம்ம விளையாண்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றத வந்து படத்தில் இதில் வந்து இது பண்ணி வச்சு அப்படியே எல்லாம் அது லாஸ்ட்டில் வந்து இவங்க விளையாட்டுனே அப்படின்னா அந்த இதில் வந்து லீக்கில் போய் இவங்க விளையாடுவாங்க. ஒரு பாம்பே அணி கூடலாம் மோதுவாங்க. மோதி அப்படியே வெற்றி பெற்று எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அப்படின்னு லாஸ்ட்டில் செமிஃபைனல் போய் ஃபைனலுக்கு போய் அப்படின்னு வரும்போது அப்போ வந்து அந்த ஒரு புல்லட் பாபுன்னு ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மலையாள நடிகர் சாஜு நவோதயான்னு பேர். அவரை உள்ளே கொண்டு வந்து ஒரு படங்களெல்லாம் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு மலையாள படங்களெல்லாம். அவருக்கு தான் சொல்லுவார், அதாவது நீங்கள் நல்லா விளையாடுறீங்கப்பா, ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்குள்ளே அந்த இது இல்லை, இது வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. நீங்கள் கரெக்டாக அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை எல்லாம் மறந்து ஒரே டீமாக செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்கன்ற மாதிரி. ஏன்னா அவர் வந்து ஒரு இமயமலை மாதிரி ஒரு கேரக்டர் அவரையே சாச்சிடுறாங்க கிரிக்கெட்டில். யோசிச்சு பார்த்தா அந்த விளையாட்டில் இலக்கை அடைவது எப்படி, வெற்றி கோப்பையை அடைவது எப்படி, வெற்றி கோப்பையை பெறுவது எப்படி அப்படின்றத லட்சியம் இருக்குல்ல, அதை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உதாரணமாக உலகத்திற்கு அறிவிப்பதைப் போல செயல்பட்டு அந்த வெற்றி கோப்பையை எப்படி பெறுகிறார்கள் அப்படின்றதான். இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்வதற்காக படத்தை தயாரித்த ரஞ்சித் இவர் வந்து இயக்குனர் ரஞ்சித்தை கட்டாயம் நம்ம பாராட்ட வேணும். அதுக்கு பிறகு இந்த கதாபாத்திரத்தில் வந்து ஆக்சுவலாக 2 பேருமே வந்து ஆக்சுவலாக அசோக் செல்வனும் சரி சாந்தனுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முனைன்னு கூட சொல்லலாம். 2 பேருமே இயல்பாக இந்த படத்தில் வந்து சினிமான்றது மாதிரியே இல்லை, ரொம்ப இயல்பாக ஒரு கிரிக்கெட் வீரர்களாகவே இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அது அசோக் செல்வனை காதலிக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணாக ஆக்சுவலாக கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப கேஷுவல் பர்ஃபார்மன்ஸு, அப்படியே ஒரு இயல்பான நடிப்பு, சினிமாத்தனமே இல்லாத இயல்பான நடிப்பு. ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு நிச்சயதார்த்தமாகி அப்படியே அசோக் செல்வனுக்கு கிடைக்காமல் போய் அப்படி அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கூட அசோக் செல்வன் விளையாண்டு தடுமாறி தவித்து கண்ணீர் விட்டு அப்படின்ற காட்சிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆக்சுவலாக அசோக் செல்வனுடைய தம்பியாக வரக்கூடிய நடிகர் பாண்டியராஜனுடைய மகன் பிருத்திவிராஜன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா கேஷுவலாக பண்ணியிருக்காரு. சாம்ன்ற ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வெரி குட். அவர் காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தேன்மொழி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக திவ்யா துரைசாமி நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிறகு ஆக்சுவலாக இவங்க அப்பாவாக நடிச்சிருக்கக்கூடிய இளங்கோ குமரவேல், அவர் ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கும் அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக லிசி ஆக்சுவலாக அவங்க வந்து அம்மாவாக நடிச்சிருக்காங்க. கிரிக்கெட்டை பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு வரவேற்கத்தக்க நல்ல முயற்சி அப்படின்ற வகையில் இந்த படத்தை நாம் 2 கரம் நீட்டி வரவேற்கலாம்.